எல்லாருக்கும் என்னுடைய அன்பான ஆசீர்வாதம் அண்டு வணக்கங்கள். எல்லோரும் இதெல்லாம் டிவிலாம் பார்த்துருப்பேன், என்னுடைய போன இதெல்லாமும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி நான் பேச போகிற சப்ஜெக்டு ஓல்டேஜ் ஹோமை பற்றி. ஓல்டேஜ் ஹோமில் யார் யார் இருக்கா, எப்படி இருக்கா, என்னங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி விவரங்கள் சொல்கிறேன். அதாவது இந்த ஓல்டேஜ் ஹோம் நிறைய இப்போ எல்லா இதுலேயும் பில்டிங் கட்டுறவா எல்லாருமே அதை ரிட்டையர்டு ஹோம் அப்படின்னு போட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனவாளுக்குன்னுட்டு தனியாக கட்டுறா. அங்கே தான் வயசானவா எல்லோரும் அங்கே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் செட்டில் தான் எல்லாம் பண்ணுறா. எல்லோரும் அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பசங்க அமெரிக்கா அங்கே இங்கே இருந்தால் பார்த்துக்கிறது கஷ்டம், அது இதுங்கிறது. சில பேருக்கு சின்ன அவளோட ஒத்துக்காத இருக்கிற நிலைமை, அதனால் அப்பா அம்மாவோட ஒத்துக்காத போகிற சொன்னார். இது மாதிரி நிறைய விஷயங்களுக்குனால ஆரம்பித்தது. இது இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. எல்லாருமே அந்த மாதிரி கட்டுறா. அங்கங்கே போயும் எல்லோரும் வாங்கி விலைக்கு வாங்கிட்டு அங்கே இருக்கா எல்லாம் பண்ணால். இதில் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பித்தது சாவித்திரி வைத்தி. அவள் தான் எங்ககிட்டலாம் சொல்லின்னு இருந்தா. நாங்கள் அவளோட அந்த மண்டே சேரிட்டி கிளப்பில் மெம்பராக இருக்குச்சு. எங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம் எல்லோரும். ஆனால் அவளது ரொம்ப இதுவாக ஜென்யூனாக பண்ணால், அதாவது ரொம்ப ஏழையாக யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லாத ரோட்டில் விட்டுட்டு போய்ட்றா, அந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவா அவளுக்குன்னு இந்த ஓல்டேஜ் ஹோம் கட்ட ஆரம்பித்து அதை ரொம்ப நல்லா பண்ணி விஸ்ராந்தின்னு பேர். நிறைய டொனேஷன்ஸ் எல்லாமும் வாங்கிட்டு அவளும் அதுக்கு ரொம்ப பாடுபட்டு அதை கட்டினான். அங்கே நன்னாவும் பார்த்துக்கிறா. இப்போவும் அவள் போயிட்டா. பட் இப்போ ஆடிட்டர் ஸ்ரீதரோடைய ஒய்ஃபுன்னு சொன்னார், பிரபான்னு அவள் பார்த்துக்கிறா. நல்லா ரொம்ப நல்லா நடக்கிறது, ரொம்ப இதுவாக இருக்குது. எல்லாருக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறா. அவளுக்கு உடம்புன்னு வந்ததுன்னா டாக்டர்கிட்ட போகிறது செய்கிறது எல்லாம் பண்ணுறான். அதுலேயே ஒரு செட்டு கொஞ்சம் பணம் கொடுக்குறவளுக்குன்னு வேறு ஒரு இடத்துல இடம் வச்சுருக்கா. அதாவது அதுவும் ரொம்ப மினிமம் சார்ஜஸ் தான். ரொம்ப அவளுக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி கொடுத்து அவளுக்கும் எல்லா வித வசதிகளும் பண்ணி ரூம் வச்சு வச்சு எல்லாம் பண்ணி கொடுக்குறா. இப்போ இதெல்லாம் விட நல்ல பெரிய லெவலில் இருக்கிறதாவும் நிறைய இருக்குது. இப்போ நல்ல இந்த ஹோம் அத்துல்யா ஹோம் அவள் எல்லோரும் நிறைய ரூபா வாங்குறா. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் கூட இதில் இருக்கோங்கிற ஹோமில் இருக்கோங்கிற எண்ணமே இல்லாதபடி நல்லா கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். தாம்பரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி மன்னிவாக்கங்கிற ஊரில் ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருந்தது. அங்கே ஒருத்தர் இருந்தார். அவரை உறவுக்காரர் தான். அவரை போய் பார்க்குறதுக்காக போனோம். அப்போ நான் மாடி ஏற முடியாதுன்னு கீழே இருந்தேன். அப்போ அங்கே இருந்தவா எல்லாரோடையும் பேசின்னு இருந்தேன். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா, ரொம்ப சௌகரியமாக இருக்குது, நீங்கள் சேர போகிறீங்களா வாங்குவோன்னெல்லாம் ரொம்ப பிரியமாக கூட்டா. இல்லை நான் சேர வரல, சும்மா தான் வந்திருக்கேன் அப்படின்னு. காலம்புற க்ளீனாக டிஃபன், அது எல்லாருக்கும் டயட்டில் இருக்கவாக்குண்டானபடி ஓரளவு எண்ணெய் இல்லாத அந்த மாதிரி. மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர், காஃபி, பொழுது போகிறதுக்கு நிறைய இதெல்லாம் வச்சுருக்கா. அதை தவிர கேம்ஸ் அதெல்லாமும் இருக்குது. அதை தவிர எக்ஸசைஸ் பண்ணுறவா எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான இதெல்லாம் யோகாலாம் கிளாஸ் நடத்துகிறா. அப்புறம் ஃபிசியோதெரப்பி அவள் பண்ணுறா. இது மாதிரி யார் யார் என்னென்ன உடம்போ என்ன இதுவோ இப்படியோ அதெல்லாம் அவள் நல்லா ஹாப்பியாக நல்லா இருக்கா. அதில் அந்த மாமியெல்லாம் சொன்னான், ஐயோ ஆற்றுல உட்காந்துட்டு மாட்டு பொண்ணோட பேசிட்டு நான் வேலைக்காரி வரலன்னா நீ பண்ணுறதா நான் பண்ணுறதாங்கிற பிரச்சனை, சமையல் நமக்கு பிடிச்சதா இல்லை அவளுக்கு பிடிச்சது நமக்கு இது பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாத நிம்மதியாக இருக்குது. அவளும் நிம்மதியாக இருக்கா. எனக்கு ஓரளவுக்கு சௌகரியமாக இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி என் ஏஜில் இருக்கோம். அவளோட கலகலப்பாக பேசி சிந்து எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அங்கேனா எங்களுக்கு பேசுறது எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு நம்ம பேசுகிறோம். அவள் பேசுவாளா பேச மாட்டாளான்னு இப்படி அப்படி இல்லை, நல்லாவே இருக்குது அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி சில இதுகளாமும் இருக்குது. என்னுடைய இன்னொரு உறவுக்காரா ரொம்ப பாவம். அவள் என்னென்னா பையன் ஐஏஎஸ் கலெக்டர், ஒரு பையன் ஏதோ நல்ல வேலை, பொண்ணு அமெரிக்கா எல்லாம். பட் யாருமே அவளை வச்சுக்க தயாராகலை. இத்தனைக்கும் ஹெல்த்தியாக தான் இருந்தால் அப்படி ஒன்றும் இது இல்லை. ரொம்ப ப்ராப்ளம் எல்லாம் வந்துடுது. ரொம்ப பிரச்சனைகள் சண்டை எல்லாம் வந்த உடனே அவள் எனக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது நீ சாவித்திரி வைத்திட்ட சொல்லி என்னை அதில் கொண்டு சேர்த்துரு. அவளுக்கு பென்ஷன் வந்துருந்தது. ஹஸ்பண்ட் ஏதோ நல்ல போஸ்ட்டில் இருந்தார். அதனால் ஒரு என்னுடைய உறவுக்காரா தான் பாவம். ரொம்ப நல்ல நிலைமையில நல்லா தான் இருந்தாள்.
ஒரு பையன் கலெக்டர், ஒருத்தன் வந்து நல்ல வேலையில் இருந்தால் பொண்ணு அமெரிக்கா. இப்போ மருமகளோட ஒத்துக்கலையோ என்னமோ தெரியல, ரொம்ப பிரச்சனைகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணால், இந்த மாதிரி எனக்கு சாவித்திரி வைத்தியோட இதில் எப்படியாவது என்னை சேர்த்து விட்டுடு, நான் இங்கே இருக்க முடியல அப்படின்னு. சரி அப்படின்னு அப்புறம் சாவித்திரி கிட்ட சொன்னேன். அவர் சொன்னால் என்ன பென்ஷன் வருதுன்னா ஏதோ 2000ன்னா சரி அந்த பேயிங் இது அந்த மாதிரி இதில் இருக்க சொல்லிவிடுன்னு சொன்னான். அப்புறம் அங்கே தான் இருந்தேன். அங்கே போய் நான் போய் பார்த்தேன். பெரிய லெவலில் வசதியாக இருக்க வேண்டியவோ, ஆனால் சாதாரண லெவலில் தான். அங்கே அவளால் எப்படி முடியுமோ அந்த மாதிரி தானே ஃபுட்டெல்லாம் கொடுக்க முடியும், அந்த மாதிரியான வசதிகள் தான் செய்ய முடியும். அதெல்லாம் இருந்தது. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது, இப்படி இவளுக்கு ஆயிடுச்சுன்னு. அப்புறம் ஏதோ ஒரு உடம்பு வந்து படுத்துருந்தது. ஆனால் சாவித்திரி வைத்திய டாக்டர்கிட்டெல்லாம் கூப்பிட்டு காமிச்சு எல்லாம் பண்ணால் அவள் நல்லா பார்த்துட்டு, இல்லை ஹார்ட் பேஷண்ட்டு, அட் எனி டைம் எது வேணாலும் ஆகலாம், இல்லைன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் எதுனா எந்த ஆப்ரேஷன் இது மாதிரி எது பண்ணாலும் அவள் பசங்க வந்தால் தான் சாவித்திரி பண்ணுவோம். தாங்களாக அது எடுத்தெல்லாம் பண்ண முடியாது அவளால். ஏன்னா அப்புறம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னுட்டு அப்புறம் பண்ணலை. அந்த மாமியார் சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வெறும் மருந்து மட்டும் போகிறோன்னுட்டு அதிலே இருந்தால் அப்புறம் டெத்து வந்துடுது. அவள் அப்போ போன உடனே அவள் பசங்களுக்கு சொல்லி அனுப்பிட்டா, இந்த மாதிரி ஆகிடுத்து. முதல்லையே சொன்னால் நீங்கள் அழைச்சிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க, நான் அனுப்புகிறேன்னு. அவள் யாரும் அவ்வளோ வானம் சொல்லியோ இல்லை பண்ணுறவனோ ஏற்றுக்கல. அதனால அந்த மாமி அப்படியே போயிட்டா. போன உடனே பசங்களுக்கு மட்டும் சொல்லி அனுப்பிட்டு இது பண்ணிட்டா. சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ஓல்டேஜ் ஹோம்ங்கிறது மன கஷ்டத்தையும் கொடுக்கறது. நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லாதபடி நல்லபடியாக நம்ம இருக்கணுங்கிறத தான் நம்ம கடவுளை வேண்டிக்கணும். நாம்ளும் நம்ம மருமகளை வாழ்க்கைலாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாத, நாம்ளும் கொஞ்சம் சந்தோஷமாக அவளையும் இது பண்ணி அவளையும் நம்ம புகழ்ந்து எழுந்து பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இப்போ. அது எல்லோரும் உணரணும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள்.